Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10ஆம் வகுப்பு தமிழ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட முதல் திருப்புதல் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க நிறைய கொஸ்டின் புக்கிங் சைடு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு உனக்கு மோனை எதுகை. ஸோ ஏன்னா உனக்கு பாட்டுகள் பண்ணுங்கன்னா உனக்கு ரெண்டுமே மோனை முதல் எழுது, ரெண்டாவது நமக்கு பார்த்தா ஒரே மாதிரி வந்தனால தான் மோனை எதுகை. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடநூல். தமிழ் படுத்த மதுரபுரி சங்கம் எதுனா சங்க காலத்தின் மொழிபெயர்ப்பு இருந்தது. திணை வலுவமைதினா என் தங்கை வந்தால் பசுவை குறி. பசுன்றது அக்ரினிய கான்செப்டில் சொல்கிறதுனால என் தங்கைன்றதை சொல்கிறதுனால திணை வலுவமைதி. 5வது போராட்ட பண்புடைய வளர்ந்தவர் கலைஞர். அவருக்குள் இருந்த கலைத்திறமை வளர அது உதவியது. கூற்று 1 மற்றும் 2 சரிதான். உலகமே வறுமையுற்ற கொடுப்போம் என்று அதிகம் தெரிஞ்சாத்தான். ஆப்ஷன் ஆ 6th 7th கலையின் கணவன சமுதாயத்துக்கு சமூக பார்வையோடு கலைப்பணி புரிய எழுதினார். சமூக பார்வையோடு பார்த்தா கலைப்பணி. அடுத்து எழுகதிர் முத்துப்பல் அப்படின்றது பார்த்திங்கன்னா எழுகதிர் அப்படின்றது வினைத்தொகை. முத்துப்பல் பல்முத்தம் ஊமை தொகை. ஸோ 9வது வினாக்கு இலையுதிர்காலம் இலைகளுக்கெல்லாம் மரங்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ண. 10th பார்த்திங்கன்னா மலர்கள் தரையில் தளர பிணைதல். 11th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான பழமொழிகள் இது பார்த்திங்கன்னா இது கேட்காத கொஸ்டின். ஆறில்லா ஊருக்கு அழகு பால் உப்பில்லா பண்டம் பார்த்திங்கன்னா குப்பையிலே நொறுங்க தின்றால் 100 வயது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சொற்பு தான். ஆப்ஷன் ஆ. இந்த பாடல் இது பார்த்திங்கன்னா அசையே கிளியின் சொல்லி செலவிட. சிலம்படைந்திருக்கு பாக்கம் இது வழியில் பாக்கம் என்பது சிற்று. இப்பாடல் இடம்பெற்ற நூல் மலைப்படுகடாம். நிறைய பேர் சிலப்பதிகாரம் நினைச்சிருப்பீங்க. சிலம்பு இது மலைப்படுகடாம் தான். பாடல் இடம்பெற்ற அடையதுக்கு அன்று கன்று அலங்கு சிலம்பு சொன்னார். அதுக்கு பெப்பர் என்பது பார்த்தா ஒரு ரோபோ, ஒரு இயந்திர மனிதனோட கான்செப்ட் சொல்லக்கூடியதான் புக்கின் சைட் கொஸ்டின். ஸோ நம்ம சேனலில் இந்த கொஸ்டின் பெப்பர், இப்பாலஸ், பருவக்காற்று, மலைப்படுகடம், குறிப்பொரு இது மாதிரி கம்பர் எழுதிய நூல்கள், கம்பராமாயணம், அதே மாதிரி இப்போ 4 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் திருவருட்பா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கம்பேர் பண்ணி எல்லாமே நம்ம புக்கின் சைட் கொஸ்டின் போட்டிருந்தாங்க. விடை கேட்ட வேணா மெய்கீர்த்தி குறித்து தாங்கள் அறிந்து 2 கருத்துகள். மெய்கீர்த்தி என்பது நமக்கே தெரியும், புலவர்களால் பாடப்பட்டு கல்தச்சரில் பொறிக்கப்படுவது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடித்து நம்ம இது புக் பேக் கொஸ்டின் தான். குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமை வைத்து வாழ்பவர் உலகத்தார் உருவாக போற்று என்னும் குரலை திருக்குறள் அடிப்பெறலாம் எழுது. அதாவது அதுக்கான கான்செப்ட், அதுக்கான விளக்கம் கொடுத்து அந்த குரல் கேட்டிருக்காங்க. தொகை சொற்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் கான்செப்ட். பகுப்பது அரியன், இது புக் பேக்கில் இருக்குது. கலைச்சொல் டெம்பஸ்ட், ஃபோக் லிட்ரேச்சர் ரெண்டுமே இதுதான். இதில் பார்த்திங்கன்னா சூறாவளி காற்றோட கம்பேர் பண்ணக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொழித்திறன் பயிற்சி எல்லாமே ஈஸினா இக்கொரு பயின்றுள்ள அணியினர் அன்பு மரணியுடைய தாயில் வாழ்க்கை பண்பு பயணம். தட் மீன்ஸ் அணி இலக்கண நிலநெறி மாற்றணி தான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சோலை காட்டும் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். உங்களுடன் பயிலும் மாணவர்கள் ஒருவர் பள்ளி படிப்பு நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான். ஒரே பற்றி. அதுக்கப்புறம் கூத்தனாற்றுப்படுதல் கூத்தராற்றுப்படை நிறைய மலைப்படுகடாமோட இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை கேட்டிருக்காங்க. அடிப்பெறலாம் எழுதக்கூடியது கேட்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லைப்பாடு திருவிளையாடல் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. 2-3 மதிப்பு நாட்கள் பார்த்திங்கன்னா தன்மை அணியும், அதுக்கப்புறம் அலையிடுதல், வெண்பாயின் போதல் 3மே முக்கியமானதான். அழகிட்டு வாய்ப்பாடுகளை கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துறாங்க. 5 மதிப்புனாங்க இறைவன் புலவர் இடைக்காட்டின கூட செவி சாய்ந்த நிகழ்வு. 2ஆம் ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி பாடலின் அழகிய நினைத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் உழவு தொழில் புக் பேக்கில் இருக்க கொஸ்டினா. நெக்ஸ்ட் நீங்கள் விரும்பி படித்த நூல் சிறப்பிலே கூறி உங்களும் நண்பரையும் படிக்கும் அறிந்த நண்பனை கடிதம் எழுதல். அடுத்து காட்சி கண்டு கவிஞர். நெக்ஸ்ட் படிவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. 8 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாற்று, மாணவ பருவம், நாட்டுப்பற்று தலைப்பு, மேடை ஊரில் இருக்க. இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் அது. தமிழின் இலக்கிய வளம், கல்வி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணாத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா விரிவானத்தில் கேட்டது பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் சிறப்பு. அதுக்கப்புறம் அறிவிலார் ஸ்டீபன் ஹாக்கிங். நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், அழகிர் சாமி ஒருவன் இருக்கிறான், அறிவிலார் ஸ்டீபன் ஹாக்கிங், கற்கை நன்றே பிச்சை போயினும் கற்கை நன்றே. அதே மாதிரி நெக்ஸ்ட் கோபலப்புறத்து மக்கள் அன்னமையாவும். நெக்ஸ்ட் புயல் 5 படிச்சுன்னா கட்டாயம் எழுதினா. ஸோ அதில் தான் ஒன்று கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பொதுக்கட்டில் பார்த்திங்கன்னா மனித வாழ்வும் அறம் சார்ந்து இலக்கியம் காட்டு மரம் மாறுவதே இன்பம் முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்வெளியும் கல்பனாச்சாரம் எதிர்பார்த்து. ஓவராலாக இந்த கொஸ்டின் மாதிரி ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எத்தனை 1 மார்க் சரியாக எழுதியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் வரக்கூடிய செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி. தேங்க்யூ ஆல்.